மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் அதிகமான விளைச்சலை கொடுக்கும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் ஒரு அரசன் தன்னுடைய மக்களை எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக தன்னுடைய குதிரையிலே அவர் பயணம் செய்கிறார். அவ்வாறு அவர் பயணம் செய்து ஒவ்வொரு இடங்களுக்கும் செல்கின்ற போது மக்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் அவர் அறிந்து கொண்டே போய்கொண்டிருந்தார். அப்போது ஒரு ஊரில் நடுவிலே அவர் சென்று கொண்டிருந்த போது அங்கு வயது முதிர்ந்த ஒருவர் ஒரு சில விதைகளை அவர் விதைப்பதை பார்க்கின்றார். அவ்வாறு அவர் விதைத்து கொண்டிருப்பதை பார்த்த அந்த அரசன் அவரிடம் சென்று கேட்கின்றார், முதியவரே, இந்த வயசிலையும் நீங்கள் என்ன விதைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே அந்த முதியவர் அரசனை பார்த்து சொல்வார், நான் சந்தைக்கு சென்றிருந்தேன். சந்தையிலே ஒரு சில பழங்களை நான் வாங்கி கொண்டு வந்தேன். அந்த பழங்கள் மிகவும் அருமையாக நன்றாக இருந்தது, சுவைப்பதற்கு இனிமையாக இருந்தது. ஆகவே அந்த பழங்களை நான் சாப்பிட்டு விட்டு அந்த பழத்திலே இருக்கின்ற அந்த கொட்டைகளை நான் விதைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். உடனே அந்த அரசன் அந்த முதியவரை பார்த்து சிரித்து விட்டு சொன்னாராம், இந்த வயசுல நீங்க இதை விதைச்சு நீங்க எப்ப இதுல இருந்து அறுவடை எடுத்து சாப்பிட போறீங்க அப்படின்னு கேட்டாராம். அது எப்ப மரமா வளர்ந்து அதுல எப்ப கனி வந்து அதை நீங்க சாப்பிட போறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். உடனே அந்த முதியவர் அந்த அரசனை பார்த்து சொன்னாராம், இது நான் சாப்பிடுவதற்காக அல்ல, மாறாக எனக்கு பின்னால் வருகின்ற என்னுடைய சந்ததியினர் இதை உண்பார்கள். ஏன்னா இப்போது நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற இந்த பழங்களோ நம்முடைய முன்னோர் விதைத்த அந்த விதையிலிருந்து வந்த பழங்களை தான் நாம் சாப்பிடுகிறோம். ஆகவே இப்போது நான் விதைக்கின்ற இந்த விதையானது என்னுடைய பலனுக்காக அல்ல, மாறாக எனக்கு பின்னால் வருகின்ற என்னுடைய சந்ததியினர் அல்லது என்னுடைய மக்கள் உண்ணுவார்கள் என்று அவர் அருமையான ஒரு பதிலை கொடுத்த போது அந்த அரசனால் வேறு எதுவும் பேச முடியாமல் அங்கிருந்து சென்று விட்டார். ஆம் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியின் மைய கருத்தாக இருப்பதும் ஒரு கோதுமை மணியை இயேசு தன்னுடைய வாழ்வின் மூலமாக ஒப்பிடுகின்றார். ஒரு கோதுமை மணி எவ்வாறு அந்த மண்ணிலே விழுந்து மடிந்து போகிறதோ அப்போதுதான் அதனுடைய விளைச்சல் மிகவும் அதிகமாக இருக்கும். நெல் போடுவாங்க, கோதுமை போடுவாங்க, எல்லாமே அந்த மண்ணில் நல்லபடியா புதையணும். மேலே இருக்கின்ற அந்த விதைகள் முளைக்குமா? மண்ணின் மேலே இருக்கின்ற விதைகள் முளைக்குமா? இல்லை. அப்படின்னா அந்த மண்ணை உழுது பதப்படுத்தி எந்த அளவிற்கு நம்ம விதைக்கிறோமோ அந்த அளவிற்கு அதிலிருந்து செடிகள் முளைத்து வரும். அதே போன்றுதான் ஆண்டவர் அந்த கோதுமைக்கு நிகராக தன்னுடைய வாழ்வை ஒப்புக் கொடுக்கின்றார், அதை சுட்டி காட்டுகின்றார். ஏன்னா அவருடைய அந்த வாழ்ந்த ஒரு வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு, தன்னுடைய மக்களுக்காக தன்னையே அர்ப்பணம் செய்கின்ற அந்த ஒரு வாழ்வை இறைவன் இன்று சுட்டி காட்டுகின்றார். ஏன்னா பலவிதமான மக்கள் அவரை தேடி வந்தார்கள். எதற்காக? பல நேரங்களில் அவரை தேடி வந்த மக்கள் அவர் செய்த புதுமைக்காக வந்தார்கள். அவரிடம் போனால் ஏதாவது நமக்கு நன்மை கிடைக்கும், அல்லது அவரோடு இருந்தால் நமக்கு ஏதாவது உண்பதற்கு உணவு கிடைக்கும், அவரோடு இருந்தால் நமக்கு எந்த கஷ்டமும் வராது, அவர் பார்த்து கொள்வார். இப்படிப்பட்ட மனநிலைகளோடு பல மக்கள் அவரை தொடர்ந்தார்கள். ஆனாலும் கடவுள் அந்த மக்களுடைய எண்ணங்களை பல நேரங்களில் அறிந்தவராக இருந்தார். அதனால்தான் அவர் பல நேரங்களில் அந்த மக்களை அமர செய்து தந்தை தனக்கு கொடுத்த அந்த இறை பணியை பற்றி அவர்களோடு பகிர்ந்து கொள்வார். அவ்வாறு பகிர்ந்து கொள்ளும்போதுதான் இந்த ஒரு
செய்தியும் அவருக்கு கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் தான் எதற்காக இவ்வுலகிற்கு வந்தேன், என்னுடைய பணி என்ன, தந்தைக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன, இவற்றை தான் இன்று கடவுள் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே கடவுள் தன்னுடைய மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தார். உங்களுக்காக, உங்களை மீட்பதற்காக என்னுடைய மகனை அனுப்புவேன் என்று. அந்த வாக்குறுதி பொய்யான ஒரு வாக்குறுதி அல்ல. இன்றைய காலகட்டங்களிலே நாம் பார்க்கின்றோம், பலவிதமான வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம், அதை செய்வோம், எல்லாவற்றையும் செய்வோம் என்று. ஆனால் செய்வதோ எதுவும் இல்லை. எவ்வளவு சுரண்ட முடியுமோ சுரண்டி விடுவார்கள். தனக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு வாக்குறுதி உண்மையிலும் உண்மையான, மெய்யிலும் மெய்யான ஒரு வாக்குறுதியாக இருந்தது. ஆகவேதான் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அவர் கையளிக்கின்றார். அந்த ஒரே மகனும் தந்தையினுடைய விருப்பப்படி வாழ்வதற்காக இம்மண்ணுலகிலே அவர் வந்தார். துன்பங்கள், துயரங்கள், சோர்வுகள், தளர்வுகள், இப்படியாக ஒரு மனிதன் என்னென்ன செயல்களெல்லாம் செய்வானோ எல்லாவற்றையும் அவர் அனுபவித்தார். தன்னுடைய வாழ்விலே எல்லாவற்றையுமே அவர் அனுபவித்தார். ஆனால் அவர் நினைத்திருந்தால் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் தன்னுடைய வாழ்வை அவர் நன்றாக கொண்டு போயிருக்க முடியும். ஆனால் தந்தையினுடைய வாக்குறுதி அது அல்ல, தந்தையுடைய சித்தம் அது அல்ல. மாறாக இந்த மக்களுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க அல்லது தியாகம் செய்ய முன்வர வேண்டும். அதுதான் ஒரு நல்ல ஒரு தலைவனுடைய அடையாளம். அதைத்தான் இயேசுவும் தன்னுடைய வாழ்விலே செய்தார். பல துன்பங்கள் அவரை சுற்றி இருந்தன, பல துயரங்கள் அவருக்கு இருந்தது. ஏன்னா நிறைய நேரம் மக்கள் அவரை கண்டுணர்ந்து கொள்ளவில்லை. பல இடங்களுக்கு சென்ற போதெல்லாம் அவரை எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ பேசினார்கள். பெருந்தினிக்காரன், பாவிகளின் நண்பன் என்றெல்லாம் பலவிதமான பெயர்களை சொல்லி அவர் எந்த அளவுக்கு இகழ்ந்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு இகழ்ந்து சொன்னார்கள். ஆனால் கடவுள் அதற்காக அவர் தன்னுடைய பணியை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் தந்தை எனக்கு என்ன கொடுத்துள்ளார், தந்தைக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கிறதோ அது இம்மண்ணுலகிலும் இருக்கும். அந்த உறவை நான் உங்களோடு ஏற்படுத்திக் கொள்வேன். நீங்கள் என்னை வெறுத்தாலும், இந்த உலகம் என்னை வெறுத்தாலும் நான் ஒருபோதும் உங்களை வெறுக்க மாட்டேன். அதுதான் உண்மையான ஒரு தலைவனுடைய செயல். பல இடங்களில் நம்ம பார்க்கிறோம், ஒரு தலைவன் இருந்தானா நம்ம அவனுக்கு எதிராக ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா நம்முடைய வாழ்வு அழிஞ்சது. எந்த அளவிற்கு அவர்களை துன்பப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு துன்பப்படுத்தி அவர்களை ஒதுக்கி விடுவது. ஆனால் ஆண்டவருடைய வாழ்விலே அப்படி இல்லை. எந்த அளவு அவர்கள் துன்பங்களை கொடுத்தாலும் அந்த அளவிற்கு அவர் அவர்கள் மீது தன்னுடைய அன்பை முழுமையாக கொடுத்தார். கொஞ்சமாகவோ பாதியாகவோ இல்லை முக்கால்வாசியோ கொடுக்கவில்லை. முழுமையாக தன்னுடைய அன்பை, தனக்கு எதிராக என்ன செய்தாலும் அவர்களுக்கு தன்னுடைய அன்பை கொடுத்தவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஒரு கோதுமை மணி இன்று மண்ணில் விழுந்ததால் தான் அந்த மண்ணுக்கே பெருமை சேர்த்தது. அந்த மண்ணிலிருந்து இன்று வரை பல விளைச்சல்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறன. அதனால்தான் இப்ப வர இந்த கத்தோலிக்க திருச்சபையானது தலை நிமிர்ந்து நிற்கின்றது. இல்லை என்றால் இது என்றோ அழிந்து போயிருக்கும். இயேசு தன்னுடைய வாழ்விலே செய்த, அவரோடு இருந்த அந்த சீடர்களும் கற்றுக்கொண்டார்கள். நான் எவ்வாறு இந்த மண்ணிலே விழுந்து மடிந்தேனோ அதே போன்று நீங்களும் விழுந்து மடிந்து விளைச்சலை கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்து விண்ணகம் சென்ற போது தன்னுடைய ஆவியை அவர்களுக்கு அனுப்பி அவர்களை திடப்படுத்தினார். அந்த திடத்திலே வளர்ந்த சீடர்கள்
வெளியே வருகிறார்கள். பயத்திலிருந்து வெளியே வந்தார்கள். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, கிறிஸ்துவின் சாட்சியாக நான் இருப்பேன் என்று அவர்கள் ஒவ்வொருவருமே பல இடங்களுக்கு சென்று கிறிஸ்துவை போதித்தார்கள். தன்னால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு துன்பங்களை எல்லாம் தாங்க முடியுமோ தாங்கிக் கொண்டார்கள். கிறிஸ்துவின் சாட்சியாக இருப்பதற்கு எவ்வளவு துன்பங்கள் தனக்கு வந்தாலும், வேதனைகள் தனக்கு வந்தாலும் பரவாயில்லை, கிறிஸ்து எவ்வாறு தாங்கிக் கொண்டாரோ அதே போன்று அந்த கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நான் இருப்பேன் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வாழ்வை மண்ணிலே மடித்ததனால்தான் இன்று வரை நம்முடைய திருச்சபை ஆனது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. 100 மடங்காக விளைச்சலை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. பல பேர் இதை விட்டு போனாலும் புதிய பல பேர் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனென்றால் இது உண்மையிலும் உண்மையான திருச்சபை, கிறிஸ்துவினால் கட்டி எழுப்பப்பட்ட இந்த திருச்சபை எவ்வாறு அந்த கோதுமை மணி மண்ணிலே மடிந்து புது வீழ்ச்சத்தை கொடுக்கிறதோ அதே போன்று கிறிஸ்து தன்னையே அழித்து ஒரு புதிய வீழ்ச்சத்தை கொடுத்து நம்மை பாதுகாத்திருக்கின்றார். ஆம் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட நாமும் நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவை பிரதிபலிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எவ்வாறு நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க போகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வின் மூலமாக, நாம் செய்கின்ற காரியங்களின் மூலமாக, நாம் செய்கின்ற நல்ல தொண்டுகளின் வழியாக கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும். ஆகவே அதற்கான நல்ல மனநிலை வேண்டி இத்திருப்பலிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று